மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய 80வது சுதந்திர தின விழாவை நேற்றைய தினத்திலே நாம் கொண்டாடி வந்திருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசம் ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது சுதந்திரம் அடைய முடியாதபடி இருந்த நிலைமை மாறி அந்த தேசம் இப்பொழுது நம்முடைய இந்திய தேசம் அரசியல் மற்றும் பொருளாதார சமூக சுதந்திரத்தை பெற்ற ஒரு தேசத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் இப்படிப்பட்ட இந்திய தேசத்தில் வசிக்கக்கூடிய நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகையினால் முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் பார்க்கிற பொழுது இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்திருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் பல்வேறு விதமான கலாச்சாரங்களை கொண்டது. பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழிகளை பேசுகிற மக்கள், இப்படிப்பட்ட எல்லா மனிதர்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் நம்முடைய தேசம் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அது விடுதலை பெற்று இன்றைக்கு நாம் இந்தியர்களாகிய நாம் சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைகளில் விழிப்புணர்வு அடைந்து சுதந்திரத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தேவைகள் அரசாங்கத்தின் மூலமாக சந்திக்கப்படுகிறது. அவர்களுக்கு பேச்சுரிமை உண்டு, அவர்களுக்கு எழுத்துரிமை உண்டு. அவர்கள் எந்த ஒரு மொழியையோ எந்த ஒரு மதத்தையோ அவர்கள் பின்பற்றக்கூடிய உரிமை இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே நாம் பார்க்கிற பொழுது வேதத்தில் இன்றைக்கு இந்திய தேசத்தில் சமூக பொருளாதார சூழ்நிலையில் விடுதலை பெற்ற மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியாமல் அவர்கள் பல்வேறு விதமான பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியம். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிற பொழுது இப்படி எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களை மோசேயின் மூலமாக அவர்களை விடுவித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு சென்றார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. இப்படியாக நாம் பார்க்கிற பொழுது அந்த அடிமைத்தனம் அவர்களிடத்தில் வாழ்க்கையில் மாறி அவர்கள் ஒரு சுதந்திரமாய் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் மூலமாக தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். இன்னுமாக நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அம்மோனியர், அமலேக்கியர், பெலிஸ்தியர், அசீரியர், பாபிலோனியர் இப்படி அநேக இவர்களுடைய எதிர்ப்புகள் அடிமைத்தனங்களிலிருந்து தேவன் நியாயாதிபதிகளை கொண்டு வந்தார், ராஜாக்களை கொண்டு வந்து ஏற்படுத்தி அவர்களை வழிநடத்தினார் என்றெல்லாம் நாம் வேதாகம சரித்திரங்களிலே நாம் படிக்கிறோம். அல்லேலூயா.
ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய முற்பிதாக்களை தேவனுடைய பணியை செய்வதற்கு அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார். அதுதான் இன்றைக்கு அவர்கள் சுதந்திரமாய் தேவனை ஆராதனை செய்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆன்மீக விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனமாகிய பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, இந்த விடுதலையை மக்கள், ஜனங்கள், இந்திய தேசத்தினுடைய ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விடுதலை பெற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்று நாம் இந்த தேசத்தில், இந்த நேரத்தில் நாம் முடிவு பெற்று முடிவை, தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக நாம் ஜெபிக்க, அவர்களுக்காக நாம் பிரயாசப்பட, அவர்களுக்காக நாம் கரிசனையோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதில் நாம் பார்க்கிற பொழுது இந்த விடுதலை என்பது, சுதந்திரம் என்பது ஒருவேளை அது ஆன்மீக விடுதலை மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் சமூக பொருளாதார ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய விடுதலை நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். விடுதலை, சுதந்திரம் என்கிறதான கிரேக்க பதத்திற்கு ஒரு சோசோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு, விடுதலை, சோசோ என்று சொல்லி கிரேக்க பதத்தில் சொல்லுகிறோம். இந்த கிரேக்க பதத்தில் அந்த சோசோ என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கிற பொழுது, அது முதலாவது அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், டு சேவ், ரெஸ்கியூ, அதாவது ரட்சிப்பு, பாதுகாப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெஸ்கியூ என்று சொன்னால் ஆபத்திலிருந்து, அழிவிலிருந்து, பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக இந்த சோசோ என்ற விடுதலை என்பதனுடைய பொருள் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், டு ஹீல், அதாவது நோயிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விடுதலை சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், டு மேக் ஹோல் ப்ரிசர்வ், அதாவது நம்முடைய சரீரம் மாத்திரமல்ல, ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றுமே அது விடுதலை, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த சோசோ என்கிற பதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு விடுதலை, சுதந்திரம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய சமூக, பொருளாதார, குடும்ப எல்லாவற்றிலும் நாம் சுதந்திரம் உள்ளவர்களாக, விடுதலை உள்ளவர்களாக வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மிகவும் சுருக்கமாக அந்த என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்தும், இந்த சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நாம், நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பதையும் மிகவும் சுருக்கமாக நான் உங்கள் மத்தியில் சொல்லி கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடிப்பட்டால் அப்படிப்பட்ட சுதந்திரத்திற்கு நாம் பங்காளிகளாவோம் என்று
அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார். பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுதந்திரம் ஒன்று உண்டு. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் உண்டு. இந்திய தேசத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு பிறப்பாலே அவர்கள் இந்திய குடிமகன் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு ஒரு அடையாள அட்டை இருக்கிறது. இந்த அடையாளம் அவர்கள் இந்திய தேசத்தில் பிறந்தார்கள், பிறப்பு சான்று, இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவர்கள் இந்திய தேசத்தில் அவர்கள் எந்த விதமான சுதந்திரங்களையும், நிலங்களை வாங்குவது, சொத்துக்களை வாங்குவது, தங்களுடைய தேவைகளை வாங்குவது, வாகனங்களை வாங்குவது, எல்லா விதமான காரியங்களையும் இந்த இந்திய தேசத்தில் அவர்கள் இருப்பதற்கு முழு உரிமை உண்டு. அல்லேலூயா. அதுதான் சுதந்திரம். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் என்ன என்று பார்ப்போமானால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் அவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போது இதன் மூலமாக அந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். ஆகையினாலே அவருடைய சுதந்திரத்திற்கு நாம் உரிமையுடையவர்களாக, பங்காளிகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன என்று பார்க்கிற பொழுது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். வேதாகமத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து, அந்த வாக்குத்தத்தின் மூலமாக நாம் தேவனிடத்திலிருந்து அது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு சுதந்திரம் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிப்போம். அறிந்து எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இங்கே நாம் பார்க்கிற பொழுது, நாம் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, ஆண்டவரை ஆராதிக்கிறதுனாலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அதன் மூலமாக நாம் சுதந்திரத்தை அவராலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அவராலே, அவரை சேவிக்கிறதுனாலே, அவரை ஆராதனை செய்வதனாலே சுதந்திரமாகிய பலனை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 16வது சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிப்போம். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாறவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றீர். நாம் அவரை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை அவரிடத்தில் பெற்றுக்கிறோம்.
அவரே நமக்கு சுதந்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக நாம் பார்க்கிற பொழுது ரோமர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் நியாயப்பிரமாணத்தினாலே கிடைக்காமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினாலே ஆபிரகாமுக்கு தேவன் சுதந்திரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்குறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார். அவர் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நம்பி அவர் என்ன செஞ்சார்? பிரயாணப்பட்டு போகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அப்போது பூமிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் விசுவாசத்தினாலே அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவரை சேவிப்பது அவர் நமக்கு கொடுத்த சுதந்திரமாக இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய தேவைகள் அவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 35 முடிய உள்ள வசனங்களை வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிட்டுருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது 5 ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர் நாம், அவர் நமக்கு கொடுக்கிற அவருடைய சுதந்திரத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அதே போல் வாக்குத்தத்தங்களின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள நாம் உரிமையுடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தரை சேவிக்கிறதுனாலே அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவரே நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறார். பூமிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள, பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அதே போல் கடைசியாக நாம் பார்த்தோம், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம் சிந்தித்து நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, இந்த சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற, பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, நாம் பெற்ற சுதந்திரத்திற்காக நாம் முதலாவதாக தேவனுக்கு, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்தர் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்து
தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய 127 நாடுகளை குறித்து அந்த அகாஸ்வரு ராஜாவினுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் இந்து தேசம் என்று சொல்லி இந்தியாவை குறித்து ஆண்டவர் வேதாகமத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்தியா என்பது, அப்படிப்பட்ட இந்திய தேசத்தில் நாம் வசித்து வருகிறோம். அதே போல் நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களில் தோமா என்கிறதான அந்த சீடர், அவரோடு கூட இருந்த அந்த சீடர், அவர் தென்னிந்தியாவில் வந்து ஊழியத்தை செய்து இந்த தென்னிந்தியாவிலே அவர் இரத்த சாட்சியாக அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த இந்திய தேசத்தை குறித்து ஆண்டவர் கரிசனையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சுதந்திரமான தேசத்தை நமக்கு கொடுத்த இந்த சுதந்திரத்திற்காக நாம் தேவனுக்கு முதலாவது நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சங்கீதத்தில் பார்க்குற பொழுது 136ஆம் சங்கீதம் 23, 24 வசனத்தை வாசிங்க. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல இப்படிப்பட்ட நம்முடைய இந்திய தேசத்தில் நாம் எப்படிப்பட்டிருக்கோம்? சுதந்திரமாய் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுடைய சபைகளை நிறுவுவதற்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, இப்படி தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை இன்றைக்கும் அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னுமாக நாம் பார்க்கிற பொழுது உபாகம புஸ்தகத்தில் கூட ஒரு வசனத்தை பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, சொல்கிறாரு, கானான் தேசத்தில் நீ உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக நீ என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதித்து துதிக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட தேசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்காக நாம் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது பார்க்குறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது சொல்கிறாரு, பிரதானமாய் சொல்லக்கூடிய புத்திமதி. என்ன புத்திமதியாம்? அது முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி அப்படின்னு சொல்லி இந்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அதில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு? பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலாய் நம்முடைய ஜீவனம் பண்ணும்படிக்கு வாழும்படிக்கு நாம் என்ன செய்யணும்? அதிகாரத்திற்காக, நம்முடைய தேசத்தினுடைய அதிகாரிகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டியது இரண்டாவது பொறுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுதந்திர இந்தியாவிலே வாழக்கூடிய நாம் அதிகாரத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த இடத்துல அந்த சொப்பனத்திற்கு அர்த்தங்களை சொல்லுவதாக தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் என்ன கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்று சொன்னால், இந்த தேசத்தை ஆளுகிற
தலைவர்கள் தேசத்தை நல்லொழுக்கத்துடனும் நீதியுடனும் எந்த விதமான தன்னலமின்றி அவர்கள் செயல்படும்படியாக, தியாகத்தோடு செயல்படும்படியாக, பாரபட்சமின்றி தேசத்தை ஆளும்படியாக, அர்ப்பணத்தோடு அவர்கள் தங்களுடைய பணியை செய்யும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் நின்று ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை விடுத்து அவர்களுடைய குறைகளை சொல்லி கொண்டிருப்பது, அவர்களுடைய காரியங்களை சொல்லி கொண்டிருப்பது அது தேவையில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் அவர்களை பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். போதும். இங்கே நாம் பார்க்கிற போது மூன்றாவதாக நாம் தேசத்தினுடைய சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னவென்று சொன்னால், அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னுடைய ராஜா, அவர் ஆண்டவர் என்று சொல்லி இன்றைக்கு அநேக ஒரு சிலர் பேசி கொண்டிருப்பாங்க. அதிகாரத்துக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன், எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிற நிலைமை இன்றைக்கும் ஒரு சில ஆவிக்குரிய வட்டாரங்களில் இருக்கிறது. ஆண்டவர் இங்கே அழகாக அந்த வசனத்தில் பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்கிறார், எந்த மனுஷனும் என்ன செய்யணுமா, மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. உலக பிரகாரமான தலைவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா அதிகாரமும் தேவனாலே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் ஒரு அதிகாரிகளும் நியமிக்கப்படவில்லை என்பதுதான் நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னுமாக அந்த 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கடைசி பதியை பார்க்கிற பொழுது, அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே. தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள் அவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, நீதியை செலுத்தக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். அது 6ஆம் வசனத்தில் கூட அதை குறித்து அங்கே பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், மேலான அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீதிமொழிகளில் கூட சாலமோன் ஞானி அழகாக எழுதுகிறார். 8ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. இந்த ஆளுகை எல்லாம் எங்கிருந்து வருது, தேவனிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஆளுகை வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டு பிலாத்தின் இடத்துல கொண்டு போகப்படுகிறார். பிலாத்து அவரிடத்தில் கேட்குறாரு, நான் உன்னை சிலுவையில் அறைவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உன்னை விடுதலை பண்ணுவதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி பிலாத்து ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, ஆண்டவர் அந்த பிலாத்து என்னை பார்த்து சொல்கிறார், பரத்திலிருந்து உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய உன்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது இந்த அதிகாரம் தேவன் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அந்த அதிகாரத்திற்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும் என்று இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 4வதாக நாம் பார்க்கிற பொழுது, ரோமர் 13வது அதிகாரத்திலேயே 7வது வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 ம்
இங்கே போதும். இங்கே நாம் பார்க்கிற பொழுது இந்த பகுதியிலே நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் செலுத்த வேண்டிய கடமைகளை யாருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். யாரை கனம் பண்ணணுமோ அவங்கள கனம் பண்ணணும். எவனுங்களுக்கு நாம் தீர்வை செலுத்த வேண்டும், வரியை செலுத்த வேண்டுமோ அதை வரியை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்லப்படுறது. அப்போ இந்திய தேசத்தினுடைய சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நல்ல குடிமகளாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் இந்த இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி உலக பிரகாரமாய் அதிகாரத்திற்கு உலக பிரகாரமாய் ஒரு செலுத்த வேண்டிய தீர்வை செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் அதில் எந்த விதமான அவர்கள் என்ன செய்கிறதில்ல, சரியான முறையில் செய்யாத நிலைமையிலே அநேகர் இருக்கிறதை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏனென்று சொன்னால், நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கும், ராயனுக்கு செலுத்த வேண்டியதை ராயனுக்கும் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அவங்க வந்து பரிசேயர் தன்னுடைய சீசர்களை அனுப்பி இவரிடத்தில் எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன காரியம் என்ன, நீங்கள் வந்து வரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இந்த வெள்ளி பணத்தை எடுத்து பார்த்து சொல்கிறார், இங்கே இதனுடைய முத்திரை யாருடைய என்ன முத்திரை அங்கே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே, ராயனுக்குரியதை நீங்கள் ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவரிடத்தில் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது, கடைசியாக சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய கடமை பொறுப்பு என்ன என்று பார்க்கிற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். போதும். இங்கே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை வாசித்த உடனே, இன்றைக்கு இந்த வேத வசனம் நிறைவேறிற்று, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையை, குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கவும் ஆண்டவரனை அபிஷேகம் பண்ணினார் என்று அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை என்ன? இன்றைக்கும் அடிமைத்தனத்தில், பாவத்தில், சாபத்தில், பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக அவர்களுக்காக நாம் ஊழியம் செய்வது, அவர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது, அவர்களுக்காக நம்மளால் இயன்ற இப்படிப்பட்ட அந்த மிஷினரி ஊழியர்களுக்காக நாம் அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்காக நாம் கொடுப்பது என்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 விதமான கடமைகளை குறித்து நாம் இந்த இடத்துல சிந்தித்தோம். சுதந்திர தேசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 3வதாக அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய
நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் தேசத்தினுடைய அதிகாரத்திற்கு நம் நல்ல குடிமகனாக ஒரு குடிமகன் இந்திய தேசத்தினுடைய குடிமகன் தேசத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த குடிமகனுக்கு உரிய உரிமையை கடமையை நாம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போல் தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களை விடுவிக்க, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கட்டளையை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சிந்திக்க தேவன் தாமே கிருபை செய்திருக்கிறார். ஒரு நிமிடம் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடுவோம்.